வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு சில செய்தி குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிட்ருக்கு. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 10ஆம் தேதி ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழை தாக்கம் ஒரு சில மாவட்டங்கள் அதிகரித்தாலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களோட வெயிலுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, கொரோனாவுடைய தொற்று பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல், மாணவர்களுக்கு நற்செய்தி, பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு எப்போது, டிஎன் ஸ்கூல் ரீஓப்பனிங் போஸ்ட்பேண்டட், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் 10ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. முன்னதாக திங்கட்கிழமை ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதற்கு முன்பாக பல மாவட்டங்களில் அதிக அளவாக பார்த்தீங்கன்னா 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை முதலில் அறிவித்தது. சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கடந்த சில நாட்களாக கோடை மழை சற்று ஆறுதல் அளித்து வந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. சென்னையில் மட்டும் சமீப நாட்களில் 108 டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. எனவே பள்ளிகளை திறப்பது சரியான முடிவல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ புதுச்சேரியிலேயே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே ஜூன் 10ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி திறப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதை போஸ்ட்போன் பண்ணிட்டு ஜூன் 10ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோரிக்கை பரிசீலிக்கப்படுமான்னு தெரில. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான கைட்லைன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பதை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணாலுமே பார்த்தீங்கன்னா மாறலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெய்லி நமக்கு இந்த மாதிரி அப்டேட் கிடச்சிட்ருக்கு. எனக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வைங்க. எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக கிடைக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட் எல்லாமே வரப்போகுது. அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.